ஹாய்! டாக்டர் பொங்குடி பாலா பேசுறேன். டிப்ரஷன் பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலத்துல நெறைய யங் மதர்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு குழந்தைய பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு யங் மதர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு, "எனக்கு 2 யங் சில்ட்ரன் இருக்காங்க. என்னால அத பார்த்துக்கவே முடியல. எனக்கு எப்ப பாரு குழந்தை அழுகுற சத்தம் தான் என் மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. என்னால முடியல. என்னால குழந்தைகள பார்த்துக்கவே முடியலன்ட்டு" போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? அதுதான் போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன். போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன் அப்டின்னா, டெலிவரிக்கு அப்புறம் அந்த யங் மதர்ஸ்க்கு வர டிப்ரஷன் தான் போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன்னு சொல்றோம். இந்த இன்ஸ்டா ஸ்டோரியில இந்த யங் மதர்ஸ் போட்டத நான் கண்டிப்பா அத அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா, நெறைய பேரு எல்லாத்துக்குமே இத அண்டர்கோ பண்ணியிருக்காங்க. பட் யாருமே வெளில வந்து சொல்றதே இல்ல. நமக்கு இப்படிதான் வேற வழியே இல்ல. நம்ம பார்த்து தான் தீரணும். தூங்கலனாலும் பரவால்ல, கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. நம்ம இப்படிதான் இருக்கணும்னே நெறைய பேரு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. இத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். அத பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். இப்ப போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன்ங்கிறது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு வர்ற டிப்ரஷன் தான். ஆ இப்ப அந்த காலத்துல கேட்டா, ஐயோ! அந்த காலத்துல 4, 5 குழந்தைகள பெத்துக்கிட்டாங்க. அவங்கலாம் குழந்தைய வளர்க்கலையா? இப்ப பெத்துக்கிறதே 1 குழந்தை, 2 குழந்தை தான். இப்ப இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பொறுமையே இல்ல. ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்னு இன்னொரு விதத்துல அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாவும் நெறைய பேரு பேசுறாங்க. ஜென்ரலா நம்ம அத புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், இது எந்த காலத்திலயுமே இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன் இருந்துச்சு. பட் ரீசென்ட்டா நெறைய அதிகமாயிடுச்சு. அதற்கான ரீசன்ஸ் என்ன அப்டின்னா, இப்ப அந்த காலத்துல மோஸ்ட் ஆஃப் தி கேர்ல்ஸ் வந்து வேலைக்கு போகல. வீட்ல தான் இருந்தாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. ஸோ, அப்ப குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நெறையா கூட இருக்கிற அக்கா, இல்ல பிரதர்ஸோட ஒய்ஃப் அந்த மாரி நெறைய பேரு தாத்தா, பாட்டின்னு நெறைய பேரு இருந்தாங்க. ஸோ, மாத்தி மாத்தி குழந்தைய பார்த்துக்கிறப்ப, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தெரியல. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி லேடீஸ் வேலைக்கும் போகல. ஸோ, குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் தான் அவங்களோட வேலைன்னு இருந்தாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில மோஸ்ட் ஆஃப் தி லேடீஸ் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி குழந்தை பிறந்துருச்சுனாலே, ஐயோ! எனக்கு கரியர் பிரேக் ஆயிடும்னு பயப்படுறாங்க. சொல்லப்போனா நெறைய யங் கேர்ல்ஸ் என்னோட கவுன்சிலிங்க்கு வர்றப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு மேரேஜ்னாலே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் டெலிவரி இது என்னோட கரியர எவ்ளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும்? எப்படி நான் பார்த்துக்க போறேன்? இல்ல நெறைய பேரு மேரேஜ் பண்ணிட்டாலும் எனக்கு குழந்தை வேண்டான்னு சொல்றாங்க. அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படிதான் எல்லாம் பண்ணிட்டாலும், நெறைய பேத்துக்கு இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன் அதிகமாயிட்டே வருது. இது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். பட் ஆனா, இது ஈஸியா சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். அதுக்கு வந்து நம்ம ஃபேமிலி அண்ட் சொசைட்டியா நெறைய விஷயங்கள் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்நேட்டல் டிப்ரஷனுக்கான அறிகுறிகள் என்ன? இப்ப டிப்ரஷனுக்கு என்ன அறிகுறியோ அதே தான். எஸ்பெஷலா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப சோகமா ஃபீல் பண்றது, ஒரு ஹேப்பியாவே இருக்க முடியாம இருக்கிறது. ஏன்னா, ஒரு புதுசா நம்ம ஃபேமிலில ஒரு பாயோ, கேர்ளோ இருக்காங்க. அது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா, அத பத்தி என்ஜாய் பண்ண முடியாம, சோகமா இருந்துட்டு, எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படின்ட்டு லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றது தான் இந்த டிப்ரஷன். அது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போகும் அப்படின்னா, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி சூசைட் வரைக்கும் கொண்டு போகும். நெறைய இன்சிடென்ட்ஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது. குழந்தையிலயும் சேர்ந்து அவங்க ஆ ஹார்ம் பண்ணிடுறாங்க. அப்படின்னா, இப்ப ஒரு கார் பார்க்ல இருந்து குழந்தையோட சேர்ந்து ஜம்ப் பண்றது, குழந்தையிலயும் ஹர்ட் பண்றது, குழந்தை மேல இரிட்டேஷன் காமிக்கிறது, குழந்தைய அடிக்கிறது, அப்யூஸ் பண்றதுன்னு நெறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ, அப்ப அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பே கிடைக்காம போயிடும். ஸோ, இது எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வேணும்னாலும் கொண்டுட்டு போகலாம். சரி, இத எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? இதுக்கு நம்ம ஃபேமிலியும், சொசைட்டியாவும் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, ஒரு பிரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் இல்ல. அதுக்கு நெறைய எஃபோர்ட் போடணும். அது வந்து ஒரு லேடியோட உடம்புல நடக்கிற சைக்காலஜிக்கல் அண்ட் பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நெறையா நடக்குது. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அது எமோஷனலாவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சி ஏர்லி மந்த்ஸ்ல அவங்களுக்கு வர அந்த நாசியா, வாமிட்டிங் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். அப்படிங்கிறதாகட்டும், இல்ல இதோடவே சேர்த்து மோஸ்ட் ஆஃப் தி யங் கேர்ல்ஸ் வந்து இல்ல பிஜி படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல வேலைக்கு போறாங்க, இல்ல வீட்ல இருந்தாலும் மத்ததெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காதப்ப, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸோ பிரெக்னன்சிலேயே அந்த சப்போர்ட்ட குடுக்கணும். எஸ்பெஷலி பார்ட்னர்ட்ட இருந்து, ஹஸ்பண்ட்ட்ட இருந்து கண்டிப்பா சப்போர்ட் குடுக்கணும். ஏன்னா லேடீஸ் எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் அத அப்ரிஷியேட் பண்ணணும், நமக்கு சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு பார்ட்னர்ட்ட இருந்தும், ஃபேமிலிட்ட இருந்தும் கிடைக்கணும். இப்ப பார்ட்னர் எந்த விதத்துலலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப ரீசென்ட்டா ஒரு இது ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இப்ப ஒரு பிரெக்னன்சின்னு சொல்றதே, மை வைஃப் இஸ் பிரெக்னன்ட்ன்னு சொல்றத விட்டுட்டு எல்லாரும் நெறைய பேரு வி ஆர் பிரெக்னன்ட்ன்னு சொல்றாங்க. ஐ திங்க் தட்ஸ் அ குட் மூவ். ஏன்னா இது ஒரு லேடிக்கு மட்டும் இல்ல,
அது ஹஸ்பண்டுக்கு தாங்கிறப்ப, வி ஆர் பிரெக்னன்ட்ன்னு சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். ராதர் தேன் மை வைஃப் இஸ் பிரெக்னன்ட்ன்னு சொல்றது. ஸோ அது அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் குடுக்க போறாருங்கிறத அது புரிய வைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஹாஸ்பிட்டல் அப்பாயின்ட்மென்ட்ஸ் போற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட்ஸ் பார்ட்னர் வந்து கூட போங்க. அவங்க கரெக்ட்டா டேப்லெட் எடுத்தாங்களா? கரெக்ட்டா தூங்குனாங்களா? அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களான்னு பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப நெறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைக வந்து அம்மாவோட மென்டல் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள குழந்தை அந்த யுட்ரஸ்ல இருக்கிறப்பவே ஹேப்பியா இருக்குமா, சேடா இருக்குமாங்கிற அளவுக்கு ரிசர்ச் போயிட்டுருக்கு. தென் ஆஃப்டர் தி டெலிவரிக்கு அப்புறம் பிரெக்னன்சில நடக்கக்கூடிய நெறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரீசன்ஸு குழந்தைகளோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், வயலன்ட் பிஹேவியர்ஸ், எமோஷனல் டிஃபிகல்டீஸ் வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருதுன்னு நெறைய ரிசர்ச் வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் ஃபுல் ரிசர்ச் தேவைப்படுது. நெறையா போயிட்டுருக்கு. அப்ப பார்ட்னரும், ஃபேமிலியும் சப்போர்ட் குடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் ரெகுலரா ஒரு குவாலிட்டி டைம் வந்து அ ரெகுலரா பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது. நீங்க எவ்ளோ பிஸியா இருந்தாலும் உங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஆவது எவ்ரி டே ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்ப சேர்ந்து சாப்பிடுறது, இல்ல அவங்கள வாக்கிங் கூட்டு போறது, இல்ல சேர்ந்து படம் பார்க்குறது, அந்த மாரியான இல்ல சும்மா கேஷுவலா பேசுறதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். அ நெறைய டிப்ரஷன் வரத நெறையா ஸ்டாப் பண்ணிடலாம். டியூரிங் தி டெலிவரிக்கு அப்பப்போ முடிஞ்ச அளவு பார்ட்னர்ஸ் கூட இருக்கணும்னா இருக்கலாம். பட் ஆஃப்டர் தி டெலிவரிக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா, குழந்தைக்கு சில சமயங்கள்ல எவ்ரி 1 ஹவர்க்கு ஒருக்கா பிரஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ, அப்ப அந்த 1 ஹவர்க்கு ஒருக்கா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டா, தி ரிமைனிங் டைம் மத்த பார்ட்னரோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இப்ப ஒரு குழந்தை யூரின் போயிட்டா, அத சேஞ்ச் பண்றதாகட்டும், கிளீன் பண்றதாகட்டும், மதருக்கு தேவையான நல்ல ஃபுட் குடுக்கறதாகட்டும்னு இந்த கன்சர்ன்ஸ், லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் காமிக்கிறப்ப, கண்டிப்பா அவங்க லேடீஸ் செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. டிப்ரஷன் லெவலுக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒருவேளை நீங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க டிப்ரஷன் லெவலுக்கு போனாங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஆ சைக்காட்ரிஸ்ட்டோ, இல்ல சைக்காலஜிஸ்ட்டோ பார்த்து ஹெல்ப் கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவுன்சிலிங்கும் இதுக்கு அவைலபிளா இருக்கு. மெடிசின் தேவைப்பட்டா போடுவோம். எடுத்த உடனே போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க ஹேப்பியா இருக்காங்களான்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டு, அதுக்கான ஹெல்ப் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அத ரியலைஸ் பண்ணிட்டாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஹெல்ப் பண்ணலாட்டியும் பரவால்ல. சில சமயம் வந்து டிமோட்டிவேட் பண்ணாம இருக்கணும். இப்ப "ஏன் நீ வீட்ல தானே சும்மா தானே இருக்க. நீ ஒருத்தியே பார்த்துக்க முடியாதா? ஏன் நாங்கலாம் அந்த காலத்துல குழந்தைய வளர்த்தலையா?" அப்படின்னு நெறைய பேசுறப்ப யங் மதர்ஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஏன்னா, இந்த காலத்து யங் மதர்ஸ் கரியர்லயும் சரி, மத்த விஷயங்களையும் சரி, ஈக்குவலா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. எஸ்பெஷலி ஒரு லேடீஸ்க்கு ஒரு பிரேக் ஒரு டெலிவரி ஆகுதுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு 1 ஆர் 2 இயர்ஸ் பிரேக் வரத்தான் போகுது. இன்க்ளூடிங் பர்சனலா எனக்கே 4 இயர்ஸ் பிரேக் இருந்துச்சு. என்னோட 2 குழந்தைகள் இருக்கிறப்ப. ஸோ, அந்த இடத்துல நான் கரியருக்கு நான் பிரேக் குடுத்து தான் தீரணும். ஸோ, அப்ப லேடீஸ் கரியருக்கு பிரேக் குடுக்கிறத ஃபேமிலி அப்ரிஷியேட் பண்ணணும். எஸ்பெஷலி பார்ட்னர், ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஆ நெறைய டைம்ல நெறைய சமயங்கள்ல என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு மேல் அவங்களோட கேரியர்ல கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காங்க. பட் அதே ஃபீமேல் வந்து டெலிவரினால கொஞ்சம் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தைய வளர்த்துறப்ப பிரேக் ஆகுது. அது இனிஷியலா ஒரு கட்டாயத்துல பண்ணிடுறாங்க. பட் லேட்டரா ஒரு 40, 45 இயர்ஸ்ல எனக்கு கவுன்சிலிங்க்கு வர நெறைய மிடில் ஏஜ் விமன் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் கரியர மிஸ் பண்ணிட்டேன். ஆ என் ஹஸ்பண்ட் அளவுக்கு, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு என்னால கரியர்ல போக முடியலங்கிறது. ஸோ பின்னாடி அவங்க யோசிச்சு பார்க்குறப்ப, அவங்க பண்ண அந்த மதர்ஹுட்டே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாம போயிடுது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வீட்ல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றது இல்ல. ஸோ லேடீஸ் பிரேக் எடுத்து தான் தீரணும். குழந்தைய பார்த்து தான் தீரணும். ஏன்னா, குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் அந்த அட்டாச்மெண்ட் பாண்ட் கிடைக்கும். அது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா பின்னாடி வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம வீட்ல இருக்கிற ஹஸ்பண்டோ, பார்ட்னரோ, மத்தவங்களோ அந்த லேடீஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, குழந்தைய வளர்த்துறாங்க, இவ்ளோ தூரம் அவங்களோட கரியர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா, தயவு செஞ்சு அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆஸ் அ ஃபேமிலியா நீங்க குரோ ஆகணுமே ஒழிய, ஒரு பெர்சனா நீங்க எவ்ளோ தான் சாதிச்சு, எவ்ளோ பெரிய லெவல்ல போனாலும், எங்க ஃபேமிலில பிரச்சனை இருந்தது. இப்போ மதர் வந்து ஹேப்பியா இல்லன்னா, குழந்தையும் ஹேப்பியா வளர்த்த முடியாது. நெறைய இஷ்யூஸ் வரும். ஸோ ஆஸ் அ ஃபேமிலியா எப்படி குரோ பண்றதுன்னு பாருங்க. உங்களோட கரியரையும் நீங்க ஸ்லோ டவுன் பண்ணிக்க சான்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய இடத்துல ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா வேலை பிஸின்னு போறப்ப, குழந்தைய பார்க்க முடியாதப்ப தான் யங் மதர்ஸ் வந்து டிப்ரஷன் வரைக்கும் போறாங்க. சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் போறாங்க. ஸோ யங் மதர்ஸ்க்கு சப்போர்ட் வீட்ல இருந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து, உங்க வீட்ல பிரெக்னன்ட் லேடி இருந்தாங்கன்னா, இல்ல யங் மதர்ஸ் இருந்தாங்கன்னா,
அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல லேடீஸும் அது ரொம்ப மிஸ்யூஸும் பண்ணிடக்கூடாது. பிரெக்னன்சி இருக்கிறதுனால எப்ப பாரு சோஃபால உட்காந்துட்டு எல்லாத்தையும் என் கைக்கு கொண்டாந்து குடுக்கணும்னு யோசிக்காதீங்க. உங்களால நடக்க முடியும்னா ஏன்னா எவ்ளோ நீங்க பிசிக்கலா ஆக்டிவா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் நார்மல் டெலிவரி பின்னாடி எல்லாமே நல்லாருக்கும். வெயிட் லாஸ் பண்றது எல்லாமே நல்லாருக்கும். ஸோ உங்கனால செய்யற வேலைகள நீங்களாவே முடிஞ்ச அளவு எல்லாமே பண்ணிக்கோங்க. பட் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் ஹஸ்பண்ட்னால ஹெல்ப் பண்ண முடியல. இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்லாஸ் இருக்காங்க. ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல ஒரு நம்ம பெய்டு வொர்க்கர் இப்ப சைல்ட் மைண்டர்ஸ், நானி அந்த மாரி வச்சுக்கிறதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இவங்களுக்கு மணி குடுக்குறதுக்கு நானே பார்த்துக்கிறேன்னு நீங்க பண்றப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகுது. உங்களோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். குழந்தைக்கும் அந்த பாண்ட் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காம போயிடும். அது ஃபேமிலில அந்த எரிச்சல போய் ஹஸ்பண்ட்ட்டோ, இன்லாஸ்ட்டோ இல்ல பேரண்ட்ஸ்ட்டோ காட்டுறப்ப அது பிக் ஃபேமிலி ப்ராப்ளமா வந்து முடியுது. ஸோ முடிஞ்சா உங்கனால அத அஃபோர்ட் பண்ண முடியும்னா, கண்டிப்பா ஒரு பெய்டு வொர்க்கர்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத சரி பண்றதுக்கும், பிரிவென்ட் பண்றதுக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டூ ஆல் யங் மதர்ஸ். தேங்க் யூ. போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன்னா என்ன? போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன் வராம இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னோட ஃபுல் வீடியோவ YouTubeல பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.